வித்தைக்காரன் பிச்சைக்காரன் சவுண்ட்ல இருக்கே, படமும் அந்த அளவுக்கு சவுண்டா இருக்குமோன்னு எதிர்பார்த்தேன். இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. அந்த சீன் எல்லாம் இங்க இல்ல, அதுக்கு வர்றேன். சின்ன வயசுலயே ஏமாத்துறது தப்பு இல்ல, ஏமாறுறதுதான் தப்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ற ஹீரோ வளர்ந்து தனக்கு தெரிஞ்ச வித்தையை வச்சு சிலரை ஏமாத்தி படைக்கணும்னு முடிவு பண்றான். அதுக்கான காரணம் என்ன, அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான கதை. தூம் 3 பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாம ஏதோ ஒண்ணு பண்ணணுமேனு, அதுக்காக அதே இவங்க அப்படியே திரும்ப பண்ணிட முடியாது, ஏதோ ஒண்ணு பண்ணணுமேனு என்னமோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க இங்க. தூம் 3க்கு முக்கியமான ஒரு விஷயமே நம்ம நோலனோட தி பிரஸ்டீஜ்ல இருந்து உருவனது தான். அங்க இருந்து இப்ப இங்க 7 ராகம் தான், 7 தாளம் தான், எல்லாம் ஓகே. பட் அதை சொல்றதுக்கு கூட அட்லி என்ன மாதிரி உருவனாலும் உருப்படி அதை ஒன்று பண்ணியிருக்கணும். இங்க இவங்க ஓபன் பண்ணது, அந்த கதையை நகர்த்தினது, அதெல்லாம் ஓகே. அந்த ஸ்னீக் பீக்ல கூட ஒரு சீன் ஒன்று வந்திருக்கும், அந்த ஒரு காட்சி, அந்த ஒரு காட்சிக்கு அவங்க மெனக்கட்ட அளவு கூட அந்த ஒட்டுமொத்த படத்துக்கும் மெனக்கல்ல தான் தோணுது. அந்த மாதிரி ஒரு 4 காட்சி இருந்திருந்தா படம் ஓரளவுக்கு அது பெட்டரா இருந்திருக்கும். இஷ்டத்துக்கு கதையை சொல்றது தப்பு இல்லை, ஆனால் அது ஆடியன்ஸ்க்கு புரியும்படி சொல்லணும். அப்புறம் ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் பண்றது, வழக்கம் போல ட்விஸ்ட்டுங்கிற பேர்ல அதை ஃபேக்குன்னு சொல்றது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இங்க இந்த படத்திலேயே சொல்லிடுறாங்க ட்விஸ்ட்டுங்கிற பேர்ல அது ஃபேக், இதுதான் உண்மைன்னு. நம்ம லோக்கி அண்ணன் மாதிரி தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்செல்லாம் சொல்லலை. அந்த வகையில் வேணா அந்த டீமை பாராட்டலாம். அப்புறம் சதீஷ் அவர்களை வச்சு இதை சொல்றது கொஞ்சம் புது முயற்சி மாதிரி காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க, அதையும் வேணா பாராட்டலாம். போன படம் காஞ்சரிங் கண்ணப்பனே கூட அது ஒரு ஹாரர் ஃபிலிமா இருந்தாலும் வழக்கமான ஹாரர் ஃபிலிம் நம்ம சொல்லிட முடியாத அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தாரு. சைலண்டா ஹீரோவா பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காரு சதீஷ், நல்ல விஷயம் தான். ஆனால் அதுக்கு தொடர்ந்து இப்படியான வித்தியாசமான ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணா மட்டும் பத்தாது, அந்த படத்துக்கான அவுட்புட் நல்லா வருதான்னு பார்க்கணும். அதில் இனிமேல் அவர் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்டா காமெடியெல்லாம் நடிக்கணும்னு வந்தோன்னு தன்னைத்தானே வெறுத்துருவாரு போல மனுஷன், அந்த அளவுக்கு அவர் வச்சு அடுத்தடுத்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் ஆனந்தராஜை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். பாசாபாயை கம்பத்துல கட்டி வச்சு அடிச்ச மனுஷன்டா அவரு. கொஞ்சம் காமெடி பண்ணா வில்லன்றதே மறந்துடுவீங்களே, திரும்ப வில்லன் பண்ண ஆரம்பிச்சேன்னு வைய தாங்க மாட்டி. ஹீரோயினுக்கான இன்ட்ரோன்னு ஒன்று வருது, ஏதோ பெரிய த்ரில்லர் ரேஞ்சுக்கெல்லாம் பில்டப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுவும் புஷ்வானமாக போயிருது. ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கான ரைட்டிங் எல்லாம் ஒன்றும் அவ்வளோ பிரமாதமாலாம் இல்லை. இன்னும் குறைன்னு சொல்லணும்னா ஏகப்பட்ட இந்த படத்தில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கலாம். என்னமோ போங்க. என்ன மாதிரி ஸ்னீக் பிக்கை பார்த்துட்டு இன்னும் எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்கன்னு தெரியல. இன்னுமே பெட்டரா பண்ணியிருக்கலாம் இந்த படத்தை. என்னதான் அங்கே எங்கேருந்து உருவி இருந்தா கூட இனிமே பெட்டரான ஒரு அவுட்புட்டை அதை கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே சொதப்பிட்டாங்களும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. படம் இப்போ இங்கே உள்ள தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இதையும் போய் செக் பண்ணுங்க. பார்த்துட்டு வந்து இந்த படத்தை உங்களோட தாட்சிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன்.